ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாயக்காரால எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 7குள்ளே போயிடலாம். 7ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னையும் தஃபோனையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமேவும் அந்த வில்லேஜ் சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வந்து டின்னருக்காண்டி போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக வீட்டுக்கு வெளியில் டின்னரில் செட் பண்ணி 5 பேருமே உட்காந்து, அந்த குட்டி பாப்பாவும் சேர்த்து 5 பேருமே வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயும் அந்த அங்கிளும் ஆட்டியும் ரொம்ப லவ்லி டவ்லியாக ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா. இதை வந்து நம்ம இன்னும் தஃபோனும் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் லுக்க விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தஃபோன் வந்து அந்த அங்கிள் ஆன்ட்டி கிட்ட ஒரு விஷயம் கேட்குறான். அது வந்து என்னன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து அங்கிள் கிட்டேயும் ஆன்ட்டி கிட்டேயும் கேட்க, அங்கிள் இருந்துட்டு என்னதான் நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சில சமயத்தில் பிரச்சனை வரும், அதை நம்ம தான் ஒன்றா இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து தஃபோன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஆன்ட்டி இருந்துட்டு பைபிளில் ஒரு லைன் வரும், எப்போ இந்த 3 விஷயமும் ஒன்றா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்பிக்கை, விஸ்வாசம் அண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனேவும் தஃபோன் இருந்துட்டு இந்த விஷயத்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, எங்கே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு இந்த விஷயத்த நான் ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்டேன்ட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து சொல்கிறான். இதை கேட்ட ஆன்ட்டி இருந்துட்டு ஓ அப்படியா, அப்போ நான் இதுக்கப்புறம் அடுத்து என்ன லைன் வரும்ன்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கேட்க, தஃபோனும் இருந்துட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பெருசு லவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுவும் அந்த லவ் தான்ட்டு சொல்லும்போது நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே சொல்கிறான். நம்ம இன்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டேவோ அப்புறம் ஆன்ட்டியும் அங்கிள் இருந்துட்டு சரி சரி ஓகே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வயசுல கூட இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஹாப்பியாக லவ்லி டவ்லியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னுக்குமேவும் இதெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நம்ம இன்னும் தஃபோனும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அங்கிளும் ஆன்ட்டிக்கும் தெரியாமல் ரெண்டு பேரும் அவங்க கையை ஒன்றா பிடிச்சிக்கிறாங்க. அப்படியேவும் அந்த டின்னர் டைமையும் ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமேவும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ரெண்டு பசங்களும் ஒன்றா ஒரே பெட்டில் க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. நம்ம தஃபோன் தான் ஃபஸ்ட்டு கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம இன் வந்து ரொம்ப அழகாக படுத்திருக்கானா. நம்ம தஃபோன் நம்ம இன்னோட ஃபோர்கெட்டில் ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண நம்ம இன் வந்து கண் முழிக்கிறான். தஃபோன் இருந்துட்டு நம்ம இன்க்கு குட் மார்னிங் இன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் இருந்துட்டு நம்ம தஃபோனுக்கு குட் மார்னிங் தாப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம தஃபோன் இருந்துட்டு இன்கிட்ட லாஸ்ட் நைட் உனக்கு நல்ல ட்ரீம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பையன் வெக்கப்பட்டுட்டே நம்ம தஃபோனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தஃபோனும் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தஃபோன் இருந்துட்டு என்கிட்ட சரி ஓகே நீ நல்லா தூங்கு, நான் போய் நம்ம ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தஃபோன் நம்ம இன்னோட நெத்தியில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம இன் வந்து தஃபோனை போக விடுற மாதிரி தெரியல. தஃபோன் இருந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம இன்னும் இருந்துட்டு ஆனால் எனக்கு தான் பசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு அவனை பார்க்குறான். அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு ஆனால் என்னால் பசியாக இருக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன இருந்துட்டு டாக்டருக்கு லாஸ்ட் நைட் பத்தலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தஃபோன் இருந்துட்டு பேஷண்ட் டாக்டராக மாறுறதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே நம்ம தஃபோன் என்னோட லிப்ஸில் அப்படியே ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். இன்னும் நம்ம தஃபோனை கிஸ் பண்ணுறான். மார்னிங்கே இவங்களோட கிஸ்ஸிங் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தஃபோன் அங்கே வெஷல் வாஷ் பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னுக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நம்ம இன்னும் இருந்துட்டு தஃபோன் கிட்ட போய் சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தஃபோன் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு என்னமோ ஒன்று அப்படியே வற்புறுத்தி இதெல்லாம் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தஃபோன் கிட்ட சொல்ல, தஃபோன் இருந்துட்டு ஆனால் நீ தானே நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் சொன்ன எல்லா வேலையும் பண்ணணுன்ட்டு, ஸோ அதுதான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன் கேட்டுட்டு ஆமாம் சொன்னேன் தான், ஆனால் இப்போ வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட நம்ம தஃபோன் இருந்துட்டு இப்போ வேறையா என்னது, என்ன வேற, அதை என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் நம்ம இன்கிட்ட கேட்க, என்ன இருந்துட்டு அது அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அப்போ வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டோடனேவும் நம்ம ரெண்டு பசங்களும் வெளியே என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் பார்த்தா வெளியே பண்ணிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்லிட்டு தஃபோன் அங்கேருந்து வேக வேகமாக ஓடி போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா ஆக்சிடென்ட் கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. ஆன்ட்டி உட்காந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. தஃபோன் அங்கே போனோடனேவும் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டீங்களா
அப்படிங்கிற மாதிரி கேட்க அங்கே இருக்கிறவங்களும் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் அங்கே போக போக அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து நம்ம தஃபூன் அங்கே போக விட மாட்டேங்கிறாங்க. நம்ம தஃபூன் இருந்துட்டு எவ்வளவோ சொல்கிறேன், நான் ஒரு டாக்டர் தான், நான் போய் அவரை செக் பண்ணுறேன், என்னை விடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தஃபூன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதை கேட்குற மாதிரியே தெரியல, நம்ம தஃபூனை விடவே மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவனை விடுங்க, அவன் ஒரு டாக்டர் தான், அவனை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம தஃபூனை டாக்டர் நம்பி தஃபூனை செக் பண்ணுறதுக்காண்டி உள்ளே அனுப்புகிறாங்க. தஃபூனும் உள்ளே போய் சீஃபை செக் பண்ணுறான். அடி கொஞ்சம் பலம் தான் சீஃப்க்கு, ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. சீஃப் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கார். சீஃபை போய் பார்க்க சீஃப் இருந்துட்டு அங்கிள் அவ்வளோ மயக்கமாக இருக்கும் போதும் தஃபூன் கிட்ட என்னோட பாப்பாவை காப்பாற்று, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல தஃபூனும் வேக வேகமாக ஓடி போய் பாப்பாவை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து அந்த பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான் நம்ம தஃபூன். இது எல்லாத்தையுமே பார்க்குறான். இன்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து செகண்ட் எபிசோடில் நம்ம தஃபூன் கிட்ட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, நம்ம தஃபூனை கூட கத்தியால் குத்த வர போகிறோன்னு தெரிஞ்சு அவனை காப்பாற்ற போகும்போது நம்ம தஃபூன் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது கூட நம்ம ரொம்ப கோவமாக பேசியிருப்பான் நம்ம தஃபூன் கிட்ட. நீ ஒரு டாக்டர், உங்ககிட்ட ஸ்ட்ரிக்காக வர பேஷண்ட்டை உன்னால் உயிரை காப்பாற்ற முடியும், ஆனால் என்னால் அவங்களுக்கு மரணம் அவங்கள நெருங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் என்னால் எதுவும் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தஃபூன் கிட்ட ரொம்ப கோவமாக பேசியிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்போ உட்காந்து நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா தஃபூன் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அவ்வளோ போராடிட்டு இருக்கான். இவன் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு கட்டத்தில் அந்த பாப்பா கண்ணும் முழிச்சிருது. அந்த பாப்பா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸில் அங்கிளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு போகிற வழியில் அங்கிளோட ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக ஆகிட்டே இருக்குது, ட்ராப் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது தஃபூன் பார்த்துட்டு எதனால் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தஃபூன் செக் பண்ணி பார்த்தா அங்கிளோட லெஃப்ட் சைடில் பிளட் அப்படியே லாக் ஆகிருக்கு, ஒரு மாதிரி கட்டி மாதிரி இருக்குது. இதை தஃபூன் நோட் பண்ணிட்டு சரி ஓகே இன்ஜெக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நர்ஸ் இருந்துட்டு ஆனால் ஆம்புலன்ஸ்லேயேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க தஃபூன் இருந்துட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவர் உயிர் தாங்காது, நம்ம இது இங்கேயே தான் பண்ணி ஆகணும், உங்களுக்கு புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நர்ஸுகளும் இருந்துட்டு இன்ஜெக்ஷன் இதெல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பிளட்டை அந்த கட்டி இருக்கு இல்லையா அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி இவனும் சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ண போகிறான். ஆனால் ரோடு மோசமாக இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. இவனால் சரியாக பண்ணவே முடியலை. ஒரு கட்டத்தில் இவன் அந்த பிளட்டு கட்டி இருக்கு இல்லையா அதையும் எடுத்துட்டான். எடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கிளால் நார்மலாக மூச்சு விட முடியுது. ஒரு வழியாக அங்கிளையும் அந்த குட்டி பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போ தஃபூன் இருந்து வெளியே வரான். வெளியே வந்தோடனேவும் நம்ம இருந்துட்டு தஃபூன் கிட்ட அங்கிளும் குட்டி பொண்ணு எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தஃபூன் அவங்களோட நிலைமை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான். அங்கிளுக்கு சர்ஜரி போயிட்டுருக்கு, குட்டி பொண்ணுக்கு காலில் கட்டாயிருக்கு, அவளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் கிட்ட சொல்கிறான். ஆனால் இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னொரு மாதிரி இருக்க தஃபூன் இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல அவங்க நல்லா இருக்காங்கன்ட்டு, நீ ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தஃபூன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம ரெண்டு பசங்க வெளியே வர அங்கே ஒரு குட்டி பையன் போயிட்டுருக்கான். நம்ம தஃபூனோட உடம்பெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்கா. இதை அந்த குட்டி பையன் பார்த்துட்டு ஆன்ட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் குனிஞ்சு பார்த்தா அவனோட டிஷர்ட் எல்லாமே ஒரே பிளட்டாக இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம தஃபூன் இருந்துட்டு நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேத்துக்காண்டி வெயிட் பண்ணணும்னா நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்கு, நம்ம வேணா போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இந்த மாதிரி சொன்னோன்னேவும் தஃபூனுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இவெல்லாம் மார்க்கெட் பக்கமே போக மாட்டான், இப்போ இவனே மார்க்கெட் போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறானா. ஸோ அவனுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கு. இவன் அவனை ஒரு மாதிரி பார்க்க அவன் இருந்துட்டு ரொம்ப ஓவராலாக பார்க்காத, இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னோட மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட சொல்ல தஃபூன் இருந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது, வா நம்ம போகலாம், அங்கிளும் பாப்பாவும் ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, ஆனால் நீ சேஃபாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தஃபூன் இருந்துட்டு இங்கே பாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், என்னன்னா பத்திரமா பார்த்துப்பேன் போதுமா அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட சொல்ல இன்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம தஃபூன் என்னோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ண தஃபூனை ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு தஃபூன் இருந்துட்டு பார்த்துட்டு என்ன இப்படி உன் கையை பிடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட கேட்க இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி என் கையை பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே தஃபூன் கிட்ட சொல்ல தஃபூன் அந்த கையை பிடிச்சிட்டு இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். சொல்ல போனால் இன்னும் டைட்டாக அந்த கையை பிடிச்சிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இந்த கையை நான் பிடிச்சிக்கிறேன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி தஃபூன் கிட்ட சொல்லிட்டு வா போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சிரிச்சுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையுமேவும் ஒரு ஆள் தூரத்துல நின்னு இவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அந்த லேடியோட ஹஸ்பண்ட காமிச்சா, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு அந்த ஆள்கிட்ட என்ன சொல்றான்னா, "அப்பனா உடனே அவன் கதைய முடிச்சிரு" அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் அங்க போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம இன்னையும் தஃபனையும் காமிச்சா, 2 பேரும் ஒரே மாரி கப்புல் டீ ஷர்ட் மாரி போட்டிருக்காங்க. கலர் மட்டும் வேற. 2 பேரும் ஒரே மாரி தான் டீ ஷர்ட் போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரே மாரி டீ ஷர்ட் போட்டு அந்த மார்க்கெட்ட அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அங்க அந்த பாசி, பிரேஸ்லெட் இந்த மாதிரிலாவும் ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடைய வந்து நம்ம பார்க்குறான். பார்த்துட்டு அதில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம இன்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம தஃபூன் இருந்துட்டு கிட்ட, "உனக்கு இந்த இது பிடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த பிரேஸ்லெட் வந்து எதையோ மீன் பண்ணுது போல. அது வந்து எத மீன் பண்ணுதுன்னா, அந்த பிரேஸ்லெட் வந்து சேஃபா டேஞ்சர் எதுவும் வராம சேஃபா நம்மள பாதுகாக்கும் அப்படிங்கிற மாரி அதில மீன் பண்ணியிருக்கு. அப்படி மீன் பண்ணியிருக்கிறதுனாலவோ என்னமோ, நம்ம வந்து அந்த பிரேஸ்லெட்ட பே பண்ணி வாங்கிக்கிறான். பே பண்ணி வாங்கிட்டு அந்த பிரேஸ்லெட்ட நம்ம தஃபூனோட கையிலயும் போட்டு விடுறான். ஏன்னா, அவனுக்கு வந்து எந்த ஒரு டேஞ்சரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனச்சு, அந்த பிரேஸ்லெட்ட நம்ம தஃபூனுக்கும் போட்டு விட்டுறான். இவங்க எல்லாம் தாய் பேசுறத விட இங்கிலீஷ் செம்ம சூப்பரா பேசுறாங்க. அதுவும் நம்ம பேசுற இங்கிலீஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகா வந்து இங்கிலீஷ் பேசுறான். தஃபூனுக்கு போட்டு விட்டுறான். போட்டு விடவும் நம்ம தஃபூனும் அத பார்த்துட்டு தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் பக்கத்திலேயேவும் இன்னொரு பிரேஸ்லெட் இருக்கு. அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும் அப்படிங்கிற மாரி அந்த கடையோட லேடி சொல்ல, நம்ம இன்னும் அந்த பிரேஸ்லெட்ட எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்கலாம் அந்த பிரேஸ்லெட்ட பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க 2 பொண்ணுங்க வராங்க. அந்த 2 பொண்ணுங்க நம்ம தப்கிட்ட வந்து, "நீங்க தானே டாக்டர் தப்புன்னு நாங்க உங்ககிட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிடலாமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல கேட்க, நம்ம தஃபூனும் இருந்துட்டு, "சரி ஓகே வாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிடலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணுங்க கூட நம்ம தஃபூன் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாமே பார்க்குறான். வந்து லைட்டா ஜெலஸ் ஆகுது. ஒரு மாரி பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட்ட வாங்காம அங்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்து ஆன்டி பியானை தான் காமிக்கிறாங்க. ஆன்டி பியான் தப்போன மீட் பண்ணுறக்காண்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு தஃபூன் கிட்ட ஆன்டி தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தையும் ஹஸ்பண்டையும் காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்ட்டு எனக்கே சத்தியமாக புரியலை அப்படிங்கிற மாதிரி ஆன்டி வந்து தஃபூன் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தஃபூன் இருந்துட்டு, ஆன்டி பியான் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. அப்புறம் நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன், அது என்னோட ஜாப் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து ஆன்டி கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆன்டி பியான் பேசியெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம தஃபூன் வந்து டோன் கிட்ட பேசிட்டு இருக்கான். டோன் இருந்துட்டு அந்த லேடி தாரா இருக்காங்களே அவங்களோட அப்பா அம்மா கொன்னது யாருன்ட்டு கண்டுபிடிச்சு அவனை அரசும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமேவும் நம்ம டோன் வந்து நம்ம தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம டோன் இருந்துட்டு, அது யாரு என்ன ஏதுன்ட்டுலாம் அவன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவன் வெறும் கூலி ஆளு மட்டும்தான், அவனுக்கு ஆர்டர் பண்ணது யாரு ஏதுன்ட்டுலாம் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான், அவன் சொன்னானா இந்த கேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும், அதுக்காண்டி அரசு வாரண்ட்டும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து தஃபூன் கிட்ட சொல்கிறான். தஃபூன் கிட்ட சொல்லிட்டு, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ திரும்பி பேங்காக்கு வரப்போற அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க, அதுக்கு தஃபூன் இருந்துட்டு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் ஸ்டே பண்ணலான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு டோன் இருந்துட்டு, ஏன்டா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தஃபூனும் இருந்துட்டு, ஆமாண்டா நான் அவனுக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன், அவனை என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியான்ட்டு கேட்க போகிறேன், அதுவும் நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நான் அவன்கிட்ட கேட்க போகிறேன், அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அவனை நான் சீக்கிரமாக இங்கேருந்து அங்கே கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து டோன் கிட்ட சொல்ல, டோனும் இருந்துட்டு, அப்போ சீக்கிரமா அதை பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 2 பேர் மொபைலில் பேசிட்டு இருக்காங்க. டோன் தஃபூன் கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு நம்ம கரனோட வீட்டில் 3 பசங்களும் மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கரண் இருந்துட்டு, சரி சரி இந்த காஃபி குடிச்சு உன்னை கொஞ்சம் சில் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி காஃபி கொடுக்குறான். காஃபி கொடுத்துட்டு நம்ம டோன் கிட்ட, சரி ஓகே தஃபூன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, நீ இன்னும் அவன் கூட டச்சில் தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து நம்ம டோன் கிட்ட தஃபூனை பற்றி கேட்க, நம்ம டோனும் இருந்துட்டு, அவன் நல்லா தான் இருக்கான், நான் இப்போ தான் அவன்கிட்ட பேசினேன், அவனுக்கு சிங்கப்பூரில் ரொம்ப வெயில் அடிக்குதான், சீக்கிரமாக இங்கே வரணுன்ட்டே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான் நாங்கள் பேசினோம், வேறு எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நார்மல்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து நம்ம கரண் கிட்ட சொல்ல, கரண் இதை நம்புற மாதிரி தெரியல. கரண் இருந்துட்டு, நிஜமா இவ்வளோதான் பேசுனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டோனும் இருந்துட்டு, ஆமாம் இவ்வளோதான் பேசினோம், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்னோட மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது, அந்த ஆளு கசிட்டினோ தனியாக இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன், அவன் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து நம்ம போக் கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு, ஆமாம் அவனுக்கு நிறைய அடியாட்கள்லாம் இருக்குன்ட்டு நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போக் சொல்கிறான். அதுக்கு டோன் இருந்துட்டு, அடே நான் அவனோட அடியாட்கள் பற்றி பேசிட்டு இல்லை, அவனோட கூட்டாளியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக் கிட்ட சொல்ல, நம்ம கரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த கரண் மேலே பயங்கரமாக டவுட் இருக்குது. அந்த பக்கம் வில்லேஜை காமிச்சா சீஃப் அங்கிள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்லபடியாக. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நியூ இயர் வருது இல்லையா, ஸோ நியூ இயர்க்காண்டி சில
பல டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையுமே அங்கிள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தஃபூனை பார்த்தா தஃபூனும் டெக்கரேஷன் வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். பையன் வேலை பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இன் கையில ஒரு ட்ரிங்க்ஸை கொண்டு வரான் நம்ம தஃபூன்காண்டி. தஃபூன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க தஃபூன் இருந்துட்டு, நான் இப்பதான் ஏதாவது ரெஃப்ரெஷிங்காக குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீயும் கரெக்டாக கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன் கிட்ட சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கிறான். ஆக்சுவலி இது வந்து அந்த ட்ரிங்க்ஸ்காண்டி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான், பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே உன்ன மாதிரியேவும் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து நம்ம இன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க இன் வெக்கப்பட்டுட்டே பீத்தா அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்ல தஃபூன் பாட்டுக்கு மறுபடியும் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். குடிச்சிட்டு இந்த நீயும் குடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்க நம்ம இன்னும் இருந்துட்டு, போதுமா உனக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க தஃபூன் இருந்துட்டு, எனக்கு போதும் இந்தா நீ குடி அப்படிங்கிற மாதிரி குடிக்க அவன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தஃபூன் இருந்துட்டு, மிஸ்டர் இன் நாங்கள் 2 பேரும் கிஸ்ஸே பண்ணிட்டோம், இதில் குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, ரொம்பலாம் யோசிக்காமல் வாங்கி குடியேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன் கிட்ட சொல்ல இன்னும் சிரிச்சுக்கிட்டேவும் அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த குட்டி பொண்ணு ஓடி வரா. இன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இதை பார்த்த இன்னும் இருந்துட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்ட, ஏய் ஓடி வராத, உன்னோட கால் வந்து வலிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்ல அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு, நீங்களும் தப்பு இங்கே ஸ்டே பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து இன் கிட்ட சொல்ல இன் இருந்துட்டு, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கு. இந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குட்டி பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேசுகிறதுக்கு. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தானே வந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்காண்டி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம இன் வந்து நம்ம தஃபூன் கிட்ட அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து போனதுக்கப்புறம் தஃபூன் கிட்ட, நீ ஏன் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகே சொன்ன அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க தஃபூன் இருந்துட்டு, இது உனக்கு எவ்வளோ முக்கியன்ட்டு எனக்கும் தெரியும், எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்க்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த குட்டி பசங்க எல்லாருமே நம்ம தஃபூன் கிட்ட ஓடி வந்து அவங்களுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லை, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பசங்க எல்லாருமே நம்ம தஃபூன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. தஃபூன் இருந்துட்டு, ஓ உங்கள் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லையா, நான் இப்போ யாருக்கு முதல்ல பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தஃபூனும் குழந்தைகள் மாதிரியேவோ அந்த குழந்தைகிட்ட கேட்க, அந்த குழந்தைகளும், எனக்கு பாருங்கள் எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க. தஃபூன் இருந்துட்டு, சரி சரி ஓகே, யார் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் முதல்ல பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்ல, அந்த குழந்தைகளும் ஐ ஜாலி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கு. ஏவனும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம இன் வந்து ரொம்ப ஹாப்பியாக நின்று பார்த்துட்ருக்கான். இன் பார்த்துட்டு இருக்கிறத மேலே நின்று சீஃப் அங்கிளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் தஃபூனை காமிச்சா தஃபூனுக்கு வந்து ஷோல்டர் வலிக்குன்ட்டு அவன் ஆயில்மெண்ட் இதெல்லாமே தேய்ச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன் வரான். இன் வந்து பார்த்தா இவன் ஆயில்மெண்ட் தேய்ச்சிட்டு இருக்கானா, இதை பார்த்து இன் இருந்துட்டு, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூன் இருந்துட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு ஷோல்டர் வலிக்குது அதுதான் அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன் கிட்ட சொல்ல, இன் இதை கேட்டுட்டு, அது ஒன்றும் இல்லை வயசாகுதுல்ல அதனால தான் ஷோல்டர் பெயின்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு, ஆனால் என்னோட ஸ்டெமினா இன்னும் அப்படியே தான் இருக்குது, நீ வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பையன் டபுள் மீனிங்கில் நம்ம இன் கிட்ட பேச, இன் இருந்துட்டு வாயை மூடு லூசுத்தனமாக பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி கொண்டா நானே உனக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாமே தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன் வந்து நம்ம தஃபூனுக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு இருக்கான். தேய்ச்சி விட்டுக்கிட்டேவும் நம்ம இன் இருந்துக்கிட்டு நம்ம தஃபூன் கிட்ட, நீ இன்னைக்கு ஒரு டாக்டராகவும் ஒரு வேலைக்காரனாகவும் நிறைய ஒர்க் வந்து நீ பண்ணியிருக்க, உனக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் வலிக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து ஆயில்மெண்ட் தேய்ச்சி விட்டுக்கிட்டேவும் நம்ம தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு, எனக்கு இங்கே இருக்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டே டாக்டர் டியூட்டியை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இதை கேட்டுட்டு, சரி ஓகே நீ எதுக்கு ஒரு டாக்டர் ஆகணும்ன்ட்டு நீ அந்த டாக்டர் வேலையை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூன் இருந்துட்டு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு அவ்வளோதானா வேற எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூன் இருந்துட்டு, அந்த டாக்டர் வேலையில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன்னும் இதை கேட்டுட்டு, ஒரு டாக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போலையே அப்படிங்கிற மாதிரி இன் வந்து நம்ம தஃபூன் கிட்ட சொல்ல, ஆனால் ஒரு டாக்டருக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து இன்கிட்ட சொல்ல, இன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம தஃபூன் இருந்துட்டு, என்ன விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இன் இருந்துட்டு, ஆனால் எனக்கு அப்படி தோணலை, நான் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தஃபூன் கிட்ட சொல்லிட்டு இன் நம்ம தஃபூனை சைடு வாக்கில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம தஃபூன் இன் கிட்ட, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி
என்கிட்ட நம்ம தஃபூனும் சொல்லிட்டு தஃபூனும் இன்னும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்படி செம அழகா ஹக் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு மறுபடியும் அந்த விஷுவல்ஸ் இதெல்லாமே கண் முன்னாடி வருது. இந்த டைம் யாரோடைய முதுகுக்கு பின்னாடி டேட்டோ போட்டிருக்கிற மாதிரி வர நம்ம ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம தஃபூனோட முதுகுக்கு பின்னாடி அந்த டேட்டோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான். நம்ம தஃபூனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போன மாதிரியே இருக்கான். நம்ம தஃபூனுக்கு இதுலேயே புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பையனுக்கு ஏதோ வந்திருக்கு, அதனால தான் பையன் இவ்வளோ பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூனுக்கு புரிஞ்சிருச்சு. தஃபூன் இருந்துட்டு இன்கிட்ட என்னாச்சு, நீ என்னத்தை பார்த்த அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து இன்கிட்ட கேட்க ரொம்பவே பயந்து போன மாதிரி இருக்கான். அது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ சொல்ல வர நம்ம தஃபூன் இருந்துட்டு இல்லை நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவன் லிப்ஸில் கையை வச்சுக்கிறான். கையை வச்சுட்டு அவன் லிப்ஸில் ரொம்பவே சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு நீ இப்போதைக்கு எதுவுமே சொல்லாத, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நீ ஃப்யூச்சரை நினச்சி வரி பண்ணிக்காத. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கோம், அதை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் நம்ம தஃபூன். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நம்ம போக் பையன் டோனுக்கு கன்யூவாக கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் டோன் வந்து கால் அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. இவன் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக டோனுக்கு கால் பண்ணுறான்னா, நியூஸ் எல்லாத்துலேயுமேவும் அந்த லேடி தாரா இருக்காங்களே அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் கிரிமினல் கோர்ட்லேருந்தே உத்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு தான் நம்ம போக் பையன் டோனுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் டோன் பையன் கால் அட்டன் பண்ணுற மாதிரியே தெரியல. உடனேவும் நம்ம கரண் வந்து போக்குக்கு கால் பண்ணுறான். போக்குக்கு கால் பண்ணி அவங்கிட்ட கேட்குறான், இந்த அரெஸ்ட் வாரண்ட் விஷயம் எப்படி ப்ரெஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து போக்கிட்ட கேட்க, போக்கு இருந்துட்டு எனக்கும் அது தெரியல, நானும் டோனுக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் டோன் வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து கரண் கிட்ட சொல்ல கரண் கடுப்பில் மொபைல் அப்படியே கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் போக்கு வந்து கன்யூவாக டோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியே தெரியலை. இந்த பக்கம் டோனை காமிச்சா டோன் எங்கே வந்திருக்கானா அந்த கசிடிஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஆனால் அவன் எங்கே போயிருக்கானா அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சோடனேவும் வீட்டில் இல்லாமல் பையன் வேற எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டான். அதனால டோன் இருந்துட்டு அந்த வீட்டு வேலைக்காரிக்கிட்ட இந்த மாதிரி அவன் எங்கே போயிருக்கான் ஏது போயிருக்கான்ட்டு உனக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து அந்த லேடி கிட்ட கேட்க அந்த லேடி இருந்துட்டு இல்லை எனக்கு தெரியாது, அவர் கொஞ்ச நாளாகவே வீட்டுக்கு வரதில்லை, நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து நம்ம டோன் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா ஹாஸ்பிட்டலில் ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒரே ப்ரெஸ்ஸு போலீஸு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரபரப்பாக அங்கே போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு கரண் வரான். கரண் வந்து அவங்க மாமா கிட்ட என்னாச்சு மாமா இங்கே ஏன் ஒரே போலீஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க கரனோட மாமா இருந்துட்டு அது வந்து தாரா வந்து எந்திரிச்சிட்டாங்க, அவங்க வந்து இந்த கேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விட்னஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கரனோட மாமா வந்து கரண் கிட்ட சொல்ல கரனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அந்த லேடி வந்து எந்திரிச்சிட்டாங்கன்ட்டு தெரிஞ்ச உடனேவும் கரண் உடனேவும் நம்ம போக்கு வீட்டை வந்து கத்த ஆரம்பிக்கிறான். எப்போ அவங்க எந்திரிச்சாங்க, இதை பற்றி ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு நம்ம போக்கை பிடிச்சி கத்த போக்கு இருந்துட்டு அவங்க நேற்றே எந்திரிச்சிட்டாங்க, ஆனால் அவங்களால பேச தான் முடியல, ஸோ அவங்க ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து கரண் கிட்ட சொல்ல கரனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இதை பற்றி ஏன் யாருமே என்கிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கரண் வந்து ரொம்ப கடுப்பாக நம்ம போக்கை பிடிச்சி கத்த நம்ம டோனுக்கு கோவம் வருது. டோன் இருந்துட்டு நம்ம கரண் கிட்ட இப்போ நம்ம ஒன்றும் அப்செட் ஆக வேண்டிய டைம் கிடையாது, இப்போ நம்ம தபுவை பற்றி தான் வரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து கரண் கிட்ட சொல்ல கரணும் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் டோனும் போக்கும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. டோனுக்கு நம்ம தபுனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு தோணுது போல். ஸோ நம்ம டோன் இருந்துட்டு நான் உடனே மெயின் கன்சர்னுக்கு போயே ஆகணும், அவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது போல், நான் அவனை நினச்சி ரொம்பவே வரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல போக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து டோன் கிட்ட சொல்கிறான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா அப்புறம் 2 பேருமே போக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. போக்கு இருந்துட்டு டோன் கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக்கு அங்கேருந்து போயிடுறான். போக்கு போனதுக்கப்புறம் டோன் அந்த வீட்டை எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு புக் வைக்கிற ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, அந்த ஷெல்ஃபில் ஒரு டைரியும் இருக்குது. அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டைரியில் இவங்க 2 பேரும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம டோன் வந்து பார்க்குறான். டோனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அந்த ஃபோட்டோஸ்க்கு கீழேயேவோ நம்ம போக் பையன் சில பல விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது நம்ம டோன் வந்து போக்கிட்ட சொல்லியிருப்பான் போல், நான் உன்னை அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்லியிருப்பான் போல். ஆனால் அவங்க வளர்ந்து கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம டோன் வந்து போக்கை மீட் பண்ணுறதுக்காண்டி வரவே இல்லை போல். அது எல்லாத்தையுமே நம்ம போக்கு வந்து சின்ன குழந்தை எழுதி வைக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். அந்த லூசு பையன் எங்கே போனான்ட்டே தெரியல, காணாமல் போயிட்டான், நான் மீட் பண்ண வரேன்ட்டு சொல்லிட்டு இப்போல்லாம் வரதே கிடையாது, ஆனால் நான் அவனை
உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து அந்த டைரியில் நம்ம டோனை பற்றி எழுதி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமேவும் நம்ம டோன் வந்து படிச்சிட்டு இருக்கான். அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது போக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோன் கையில் இருக்கிற டைரியை கோவமாக பிடுங்கிட்டு எடுத்த இடத்துலையே வச்சிடுறான் நம்ம போக் பையன். இவன் வச்சுக்கிட்டு இருக்க நம்ம டோன் இருந்துட்டு நான் ஒன்றும் காணாமலாம் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம டவுன். அதுக்கு போக்கு இருந்துட்டு சரி ஓகே அதை எப்படியே மறந்துடு விட்டுரு, நம்ம இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து டோன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு போக நம்ம டோன் இருந்துட்டு போக்கு கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டோன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே 2 பேரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொன்னதே இல்லை. 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. சில டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேர் கொஞ்சம் க்ளோஸாகவும் இருப்பாங்க இல்லையா? அப்படி க்ளோஸாக இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோனோட பாய் ஃப்ரெண்ட் போக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் கிண்டல் பண்ணுறதுனால நம்ம போக்கு வந்து தப்பாக நினச்சிட்டான். அதாவது டோன் வந்து ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான் இவனை நம்மளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து தப்பாக நினச்சிட்டு நம்ம டோன் கிட்ட இருந்து இவன் தான் விலகி போயிருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல டோனுக்கு கடுப்பாயிருது. டோன் இருந்துட்டு எது நான் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணேன், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் எப்படி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணேன், எனக்கு தான் உன்னை பிடிக்கும்ன்ட்டு உனக்கு தெரியும்ல, எனக்கு உன்னை பிடிக்கும் உனக்கு தான் என்னை பிடிக்கான்ட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்கிறான். இப்போ தான் 2 பேருக்குமே தெரியுது 2 பேரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே தெரியுது. நம்ம டோன் வந்து டக்குன்ட்டு நம்ம போக்கை இழுத்து வச்சு ஹக் பண்ணிடுறான். இந்த ஹக்கிங் வந்து நம்ம போக் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது நம்ம போக்குக்கு. ஹக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டாக்டர் கிட்ட நீ ஒரு ஹார்ட் டாக்டர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம போக்கும் இருந்துட்டு ஆமாம் ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம போக் டோன் இருந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது, அப்போ நான் என்னோட ஹார்ட்டை நான் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும், நீ பத்திரமா பார்த்துப்பல்ல அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட கேட்க போக்கு இருந்துட்டு அது வந்து போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்கு வந்து டோன் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்க. நம்ம டோன் இருந்துட்டு பேக் எடுத்துகிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் மறுபடியும் ஓடி வந்து பேக் எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான் நம்ம போக்கு. இந்த பக்கம் தப்புன்னு என்னையும் காமிச்சா நியூ இயர் செலிப்ரேஷன் அங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரு கடையில் அப்பளம் வாங்கி மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டே வந்துட்டுருக்க. அந்த குட்டி பொண்ணு அங்கே வர குட்டி பொண்ணு அங்கே வந்து உங்கள் 2 பேரையும் அங்கிளும் ஆண்டியும் பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து இன்கிட்டையும் தப்புன்கிட்டையும் சொல்ல அதுங்குள்ள அங்கிளும் ஆண்டியும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் இருந்துட்டு இன்கிட்டையும் தப்புன்கிட்டையும் சீக்கிரம் 2 பேர் வாங்க, உங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், சீக்கிரமாக வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிளும் ஆண்டியும் நம்ம இன்கிட்டையும் தப்புன்கிட்டையும் சொல்ல இன்னும் இருந்துட்டு ஓகே இதோ வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம இன். ஆனால் நம்ம தப்புனுக்கு தான் ஒன்றுமே புரியல. தப்புன்னு இருந்துட்டு இன் பக்கத்தில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, என்ன ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இன்னும் இருந்துட்டு இந்த ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் நம்ம அதை மாற்றிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன் வந்து தப்புன்னு கிட்ட சொல்ல அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே வாங்க நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம தப்புனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம இன் பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே க்யூட்டாக போயிட்டுருக்கான் பின்னாடியேவும். அப்புறம் 2 பேருமேவும் அந்த ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு வந்தாங்க. 2 பேருமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த ஊர் ட்ரெஸ்ஸில். அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குது போல், பெரியவங்க கிட்ட கையில் கயிறு கட்டிக்கிற ஒரு வழக்கம் இருக்குது போல். அந்த சம்பிரதாயம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பெரியவங்க எல்லாருமே மற்ற சின்ன பசங்களுக்கு கயிறு கட்டி விட்டுட்ருக்காங்க. இன்னும் தபுன்னு கூட 2 பேருமே போய் கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம தபுன்னு இருந்துட்டு என் காதில் போய் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீல் எப்படி இருக்குது தெரியுமா, நம்மளோட கல்யாணம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தபுன் வந்து இன்கிட்ட சொல்ல பதிலுக்கு நம்ம இன்னும் சும்மா இல்லாமல் அப்போனா என்னோட டௌரி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் இந்த மாதிரி கேட்டோடனேவும் நம்ம தபுனுக்கு ஒரே வெக்க தான் போங்க. 2 பேரும் பயங்கரமாக வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அங்கே நடக்கிற எல்லாத்தையுமேவும் நம்ம தபுன் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தும் ஃபோட்டோஸ் இதெல்லாமே நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு தப்பையும் இன்னையும் டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு கூப்பிட நம்ம தப்பு இருந்துட்டு ஆனால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதே அப்படிங்கிற மாதிரி தப்பு வந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்ல அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு ப்ளீஸ் தப் வாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு க்யூட்டாக நம்ம தப்பு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம இன்னும் இருந்துட்டு சரி ஓகே நீ முன்னாடி போ நாங்கள் பின்னாடி வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து அந்த குட்டி பொண்ணுகிட்ட சொல்ல அந்த குட்டி பொண்ணும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போயிடுது. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் நம்ம இன் வந்து தபுன்கிட்ட கேட்குறா, நீ தான் இதை பார்க்கும்போது மேரேஜ் ஃபீலிங் வருதுன்னு சொன்னல, ஸோ அப்போ இது உனக்காண்ட ஒரு சான்ஸ் தான், நீ போய் டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன் வந்து தபுன்கிட்ட சொல்ல தபுன்னு இருந்துட்டு அப்போனா நீயும் என் கூட வந்து டான்ஸ் ஆடுறியா, அப்போனா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து இன்கிட்ட கேட்க இன்னு இருந்துட்டு
அது எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் இந்த மாதிரி சொல்ல தப்புன்னு இருந்துட்டு சரி ஓகே அதையும் தான் பார்க்கலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னோட கையை பிடிச்சி அங்கே கூட்டிட்டு போறா. அங்கே போனதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே டான்ஸ் தான். ஒரே லுக்கிங் மலையா விட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா அந்த டான்ஸை என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 2 பேருமேவும். அப்புறம் நம்ம 2 பசங்களும் டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு மற்றவங்க ஆடுற டான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம 2 பசங்க பக்கத்துலேயே இன்னும் 2 பேர் நின்று அந்த கசிட்டினோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுற விஷயம் தான் நியூஸ்ல எல்லாம் பரவிருச்சு இல்லையா? ஸோ இவங்களும் அந்த நியூஸை பார்த்துருப்பாங்க போல. அதனால அந்த நியூஸை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அவன்லாம் ஒரு மனுஷனா எப்படி அவனோட ஒய்ஃபுக்கே இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி வந்து அந்த ஆளுகிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமேவும் நம்ம தஃபோனும் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2 பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. தஃபோன் இருந்துட்டு அந்த ஆள்கிட்ட ஒரு நிமிஷம் நீங்கள் 2 பேர் கசிட்டினோ பற்றியா பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த லேடியும் இருந்துட்டு ஆமா அவனை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், எவ்வளோ கேவலமான ஒரு ஆள் அவன்லாம், எப்படி அவனால் அவனோட சொந்த ஒய்ஃபையும் கொல்ல முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து தஃபோன் கிட்டேயும் என்கிட்டயும் சொல்லி பேசிட்டு இருக்கு. நம்ம இன்னுக்கு பயமாயிருது. இன்னும் இருந்துட்டு தஃபோனோட கையை டைட்டாக பிடிக்கிறான். நம்ம தஃபோனும் இருந்துட்டு அவனை பார்த்து ஒன்றும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல நம்ம பத்திரமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்ல இன் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சீஃப் இருக்கார் இல்லையா, சீஃப் அங்கிளும் நம்ம இன்னும் வந்து பாடுறதுக்காண்டி ஸ்டேஜுக்கு கூப்பிட இவன் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கான். தஃபோன் தான் இருந்துட்டு வா எனக்காண்டி ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து இன் கையை பிடிச்சி அங்கேருந்து ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகிறான். ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் விடவும் இன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம தஃபோனுக்கு டோன் கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஆனால் அவன் பேசுறது இவனுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. ஹலோ டோன் நீ பேசுறது கேட்கல கேட்கல அப்படிங்கிற மாதிரி இவன் இங்கே கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே தான் சாங்ஸ் போயிட்டுருக்குல்ல எப்படி பேசுறது கேட்கும். அதனால நம்ம தஃபோன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு டோன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃபோன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுறதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம இன் வந்து பாட்டு பாடியும் முடிச்சுட்டான். தஃபோன் போகிறத பார்த்துட்டு இன்னும் போகலான்ட்டு அவன் பின்னாடியே போக போகிறான். ஆனால் சீஃப் அங்கிள் விடுற மாதிரி தெரியல. எங்கே போகிற, கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து இன்னும் போக விடாமல் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் தனியாக வந்த தஃபோனை பார்த்தா தஃபோன் வந்து டோன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டோன் இருந்துட்டு அடே நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளு, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வந்துடாத, உன்னை சுற்றி என்னோட ஆட்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீ வெளியே வர்றது ரொம்பவே டேஞ்சர், ஸோ நீ பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இரு அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து நம்ம தஃபோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனால் தஃபோன் கிட்ட கேட்டோடனே ஷாக்கிங்காக இருக்கா. அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பக்கம் நியூ இயர்க்கான கவுண்டவுனையும் அங்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 10 9 7 அவர் அங்கே கவுண்டவுன் பண்ணிட்டு இருக்க நம்ம தஃபோன் திரும்பி நம்ம இன்னதான் பார்க்குறான். ஸ்டேஜில் இருக்கிற இன்னும் ஸ்டேஜில் இருந்து நம்ம தஃபோனை தான் பார்க்குறான். இந்த டைம் நம்ம தஃபோனே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். பயந்துக்கிட்டு அந்த பக்கம் வேடா யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஒரு ஆள் நின்றுட்டு நம்ம தஃபோனையேவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். தஃபோனும் அந்த ஆளை பார்த்துடுறான். அந்த ஆளை பார்த்துட்டு நம்ம இன்ன பார்த்தா இன்னும் நம்ம தஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இன்னுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம கண் முன்னாடி நம்ம தஃபோன் இறந்து போகிற மாதிரி கனவு ஒரு தாட்டி கண்டிருப்பான் இல்லையா, அந்த கனவு எல்லாமே இப்போ கண் முன்னாடி வந்துட்டு போகுது. நம்ம கூட தஃபோன் கிட்ட சொல்லியிருப்பான், உன்னை கரெக்டான சமயத்தில் என்னால் காப்பாற்ற முடியுமா என்னன்ட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம தஃபோன் கிட்ட. நம்ம இன்னும் பயந்துட்டு இருக்கான், தஃபோனும் பயந்துட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு மாதிரி பயத்திலே தான் இருக்காங்க. இவனுக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு அவன் நினச்சி பயப்படுறான், அவனுக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு இவன் நினச்சி பயந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஆள் இருக்காளே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஆள் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா குடுகுடுன்ட்டு வேகமாக நம்ம இருக்கிற பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம தஃபோனும் நம்ம இன்னுக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு அந்த ஆள் பின்னாடியே இவனும் ஓடுறான். இதை வந்து நம்ம இன்னும் பார்த்துட்டான். இருந்துட்டு தஃபோனுக்கு ஏதாவது ஆயிருமான்ட்டு அவனும் அங்கேருந்து ஓடி வரான். 2 பேர் ஓடி வந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த கசிட்டினோ வந்து கன்னை நீட்டிட்டு இருக்கான். ஷூட்டும் பண்ணிடுறான். இவன் ஷூட் பண்ணனாலயா என்னன்ட்டு தெரியல, அந்த இடத்துல பவர் ஆஃப் ஆயிடுது. அதே சமயம் நியூ இயரும் அந்த இடத்துல பிறந்துருச்சு. அந்த பக்கம் நம்ம தஃபோனை காமிச்சான். அவன் ஒரு மாதிரி சரிஞ்சு கீழே விழுகிறான். இதை வந்து பார்க்குறான். இன்னுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ கரெக்டாக கரண்டும் வந்துடுது. கரண்ட் வந்த பிறகு தான் தெரியுது நம்ம தஃபோனுக்கு தான் புல்லட் அடிபட்டிருக்குன்ட்டு. அவன் அங்கே அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்கான். இதை பார்க்குற இன்னுக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் அழுதுகிட்டேவும் பீத்தா எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு உழுக்கு உழுக்குன்னு துளுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக கனவு கண்ட மாதிரியே நடந்துருச்சு. இந்த பக்கம் கசிட்டினா என்னான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இன்னையும் தஃபோனையும் ஒரு ஆள் வந்து வேவ் பார்த்துட்டே இருந்தான் இல்லையா, அந்த ஆள் வந்து ஆக்சுவலாக ஒரு போலீஸ்காரன். நம்ம டோன் வச்ச ஆள் தான் இந்த ஆள். இந்த ஆள் ஓடி வந்து கசிட்டினோவை மடக்கி பிடிச்சிடுறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு டோனும் போக்கும் வந்துட்டாங்க. டோனுக்கு கசிட்டினோ மூஞ்ச பார்த்துட்டு தான் எப்பாடா ஒரு வழியாக மாட்டினியாடா, இனிமே தாண்டா உனக்கு இருக்கு, வா உன்னை வச்சு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டோனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. மற்ற போலீஸ்காரங்கிட்ட இவனை முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல அவங்களும் சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கசிட்டினோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம தஃபோனை காமிச்சா அவனால் சுத்தமாக முடியலை. ரொம்ப பிளட் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த இடத்துக்கு போக்கும் வந்துடுறான்.
போக்கிட்ட ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, இவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். நம்ம போக்கும் அழுதுட்டு தான் இருக்கான். ஆனா நம்ம தஃபூன் இந்த நிலைமையில கூட காமெடி பண்ணிட்டு தான் இருக்கான். பயப்படாத சிவியரா எந்த இதுவுமே டேமேஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். போக்குக்கு கடுப்பாயிட்டா, அடைய அறிவு கட்டவனே அமைதியா இருடா, வாயை மூடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா டோனும் வந்துடுறான். டோன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தஃபூனை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தஃபூன் கீழே விழுந்த இடத்துல நம்ம வந்து தஃபூனுக்காண்டி ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தான் இல்லையா, எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரேஸ்லெட் வந்து இப்ப கீழே விழுந்து கிடக்கு. அந்த பிரேஸ்லெட்டை நம்ம வந்து எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா நம்ம தஃபூனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. புல்லட் அடிபட்டனால பிளட் வந்து ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. அதனால பிளட் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிவில எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த கசிட்டீனாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கசிட்டீனோ தான் டாக்டர் தஃபூனை ஷூட் பண்ணா. அதனால ஏபி பிளட் வந்து தேவை, உங்களில் யாருக்காவது ஏபி பிளட் இருந்தால் மறக்காம வந்து டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவனை பத்தி கல்வி கல்வி ஊத்திட்டு தான் இருக்காங்க. இவன்லாம் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கல்வி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில நம்ம போக்கும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நமக்கு இருந்துட்டு, இல்ல நீ அப்படி சொல்ல வேணாம், இது எதுவுமே உன்னோட ஃபால்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து இன்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா நர்ஸ் அங்க வராங்க. நர்ஸ் அங்க வந்து டோனர் கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு. பையன் அப்பதான் பெருமூச்சே விடுறான். அந்த டோனர் யாருன்ட்டு பார்த்தா அந்த டோனர் வேற யாரும் கிடையாது, நம்ம தஃபூன் இருக்கான்ல அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தான் இவன். இவன் பேர் வந்து வான். இவன் வந்து ஒரு சிங்கர். இப்போ கூட ஒரு சாங்ஸ் கான்சர்ட் இருக்கிறதுனால இங்க வந்திருக்கான். வந்த இடத்துல நியூஸ் எல்லாமே போயிருக்கு இல்லையா, நம்ம டாக்டர் தஃபூனுக்கு ஏபி பிளட் வேணும்ட்டு. இவனோட பிளட்டும் சேம் பிளட் தான். ஸோ அதனால இவன் வந்து அந்த நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு டொனேட் பண்றதுக்காண்டி இங்க வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னேவும் நம்ம போக்கும் சரி நம்ம தஃபூனோட தம்பியும் சரி ரெண்டு பேருமே வான்ட்டு சொன்னோன்னேவும் நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஷாக்கிங்கா இந்த வானை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே சின்னதா ஃபிளாஷ்பேக் ஒன்று, நம்ம தஃபூன் குளிக்க போன சமயத்துல நம்ம இன்னும் ஒரு தாட்டி அவனோட புக் எல்லாத்தையுமே புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருப்பாள். அப்படி புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டிக்கி நோட்டை பார்த்துருப்பான். அந்த ஸ்டிக்கி நோட்ல இந்த வான் பையன் உன்னையும் பத்திரமா பார்த்துக்க, என்னையும் பத்திரமா பார்த்துக்கோ வான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதியிருக்கும். அந்த ஸ்டிக்கி நோட்டை நம்ம பையனும் படிச்சிருப்பான். படிச்சு பார்த்துட்டு வானா யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பயே திங்க் பண்ணியிருப்பான். இப்போ அந்த வான் பையன் கண் முன்னாடி வந்து நிற்க நம்ம இன்னுக்கு அட்டர் ஷாக்காக இருக்கு. அந்த வான் பையன் அங்கே வந்துட்டு என்ன ஆச்சு, எப்படி ஷூட் அவுட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வான் வந்து நம்ம போக்கிட்ட கேட்க, போக்கு இருந்துட்டு அதெல்லாமே லாங் ஸ்டோரி, அவனுக்கு பிளட் கொடுத்தா அவன் சேஃப் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து வான் கிட்ட சொல்ல, வானும் இருந்துட்டு சரி ஓகே நான் பிளட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தஃபூனோட தம்பிக்கு கிளிக் ஆகுது. ஆமாம்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப் தானே, நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். வான் இருந்துட்டு சரி ஓகே நான் போய் பிளட் கொடுக்குறேன், உங்களை அப்புறமேட்டா வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக போக நம்ம வந்து நிற்கிறத வான் பார்த்துடுறான். வான் பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம தஃபூனோட தம்பி இருந்துட்டு இவர் பேர் வந்து நம்ம டாவோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தஃபூனுக்கு ஹெல்ப் பண்ணது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தஃபூனோட தம்பி வந்து வான் கிட்ட சொல்ல, வான் வேகமாக ஓடி வந்து நம்ம இன்னோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அவனை காப்பாற்றினருக்கு அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இன்னுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, இவன் மறுபடியும் வந்துட்டான் இல்லையா நம்ம தஃபூனோட எக்ஸ், அதனால என்ன நினச்சிக்கிறான்னா தஃபூன் நம்மளை விட்டுட்டு மறுபடியும் இவங்கிட்டே போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவனால் எதுவும் பண்ண முடியல இல்லையா, நம்ம இன்னால நம்ம தஃபூனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல இல்லையா, அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்னால தானே முடியுது. ஸோ அதனால நம்ம இன்க்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கான். இவனும் தேங்க்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே நான் போய் டொனேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கேருந்து போயிடுறான் பிளட் கொடுக்கறதுக்காண்டி. அதுக்கப்புறம் நம்ம இன்னால அங்கே இருக்க முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அவனால் அங்கே இருக்க முடியல. அவன் இதோ வந்துடுறான் அப்படின்ட்டு போக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா போக்கு இருந்துட்டு ஒரு நிமிஷம், தஃபூன் கண் முழிச்ச உடனேவும் உன்னை தான் முதல்ல பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து நம்ம கிட்ட சொல்ல, இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அங்கேருந்து போனவன் போய் ஃபேஸ் வாஷ் இதெல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வரான். ஏன்னா நம்ம போக்கு வந்து சொன்னான் இல்லையா, அவன் கண் முழிச்சா ஃபர்ஸ்ட் உன்னை தான் பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான்ட்டு. ஸோ அதனால மறுபடியும் நம்ம வந்து இங்கே வரான். இங்கே வந்து பார்த்தா இந்த தவன் வந்து பிளட் எல்லாமே கொடுத்துட்டு அங்கே இருக்க நம்ம தஃபூனோட தம்பி வந்து தவானுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட பிரதரை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த வான் இருந்துட்டு பரவாயில்ல என்னை நம்பி எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வான் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம இன்னும் கொஞ்சம் கில்ட்டியாக போயிடுது. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு பாயம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹாஸ்பிட்டலை விட்டு முழுசாக வெளியே போகல, ஹாஸ்பிட்டலில் லாபி இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் டைமும் போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக இவன் அங்கேயே தான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளார என்ன நடக்குன்னு பார்த்தா உள்ளார ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து இவங்க கிட்ட அவர் இப்போ நல்லா இருக்காரு, சேஃபாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க 3 பேத்துக்கும் அங்கே பெருமூச்சே விடுது, நிம்மதியாக இருக்காங்க. இங்கே நம்ம வந்து இன்னும் டல்லாகவே
கூடவே உட்காந்துருக்கானா. அப்போ அங்கே பார்த்துட்டு போனாங்களே ஒரு நர்ஸ், அவங்க வந்து நம்ம கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இங்கே பாரு அவர் நல்லா இருக்காரு, நீ வீட்டுக்கு போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவரை பாரு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி வந்து நம்ம கிட்ட சொல்ல, இன்னும் இதெல்லாமே கேட்டுட்டு ஓகே அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட உங்களை நான் தொந்தரவு பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்ட்டுலாம் தெரியல. இந்த சீன் இங்கே கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம தஃபூனை தான் காமிக்கிறாங்க. தஃபூனை பார்க்கறதுக்காண்டி அந்த ஆன்ட்டி அங்கே வராங்க. நம்ம தஃபூன் லைட்டாக அரமயக்கத்தில் தான் இருக்கான். நம்ம தஃபூன் கிட்ட அந்த ஆன்ட்டி வந்து அந்த பிரேஸ்லைட்டை அவன் கையில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இதை தான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் போல். அந்த ஆன்ட்டி வந்து அந்த பிரேஸ்லைட்டை நம்ம தஃபூன் கையில் கொடுக்க தஃபூனுக்கு ஒன்றும் புரியல. இது ஏன் வந்து கொடுக்காம இந்த ஆன்ட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டேவும் அந்த பிரேஸ்லைட்டை அவன் கையிலையும் போட்டுட்டான். இதோட எபிசோட் 7 இங்கே முடியுது. எபிசோட் 7ஓட சைட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அந்த சைட் ஸ்டோரி என்னன்னா, நம்ம தஃபூன் வந்து ஆயில்மெண்ட் தேய்ச்சிருப்பான் இல்லையா, முதுகு வலிக்குதுன்ட்டு. ஆயில்மெண்ட்லாம் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா படுத்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து தஃபூன் கிட்ட, டாக்டர் வேலை பார்க்குறது நம்மளோட டெத்தை நம்மளே பழகிக்கிறதுக்கு சமௌண்ட்டை சொன்னீங்கல்ல, ஏன் உனக்கு டெத்தை பார்த்து பயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூன் இருந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இருந்துட்டு ஏன் இல்லைன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தஃபூன் இருந்துட்டு டெத்தை ஒன்று அவ்வளோ பயமுடுத்துறதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறது எது தெரியுமா, மிச்சம் இருக்கிறவங்கள நினச்சி தான். முதல்ல எல்லாமே நான் என்னோட ஃபேமிலியை நினச்சி தான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் இறக்கக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தஃபூன் இருந்துட்டு, ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னா மறுபடியும் நீ தனியாக போயிடுவ, அது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை நீ தனியாக போகிறதுல அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இதை கேட்டுட்டு அவங்கிட்ட, நீ இப்படி தான் என்கிட்ட கேப்பே விடாமல் ஃப்ளட் பண்ணிகிட்டே தான் இருக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூன் இருந்துட்டு, என்ன நான் இதில் வின் பண்ணேன்னா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் தஃபூன். இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தஃபூனை தள்ளி விட்டுட்டு அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். இதோட எபிசோட் 7ல் சைட் ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.